ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதாசmayalarai. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சுவையான கார சட்னி. ரொம்ப ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி இது. ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷத்தில் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு அழகாக பண்ணிடலாங்க. இது நல்ல இட்லி, தோசை, பொங்கல், உப்புமாவோட ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்ல ஒரு ஹோட்டல் ஸ்டைல் ரெசிபிங்க. எப்பவும் ஒரே மாதிரியான சட்னிஸ் பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளுக்கு டிஃபன் வெரைட்டிஸோடு சாப்பிட்றதுக்கு இந்த ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன டிஃப்ரென்ஸோட ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இங்கே நம்ம சட்னிக்கு தேவையான பொருட்களை வதக்கிடலாங்க. இங்கே ஸ்டவ்வில் பேன் வச்சாச்சு. பேன் சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும். 2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த உளுந்தம்பருப்பு லைட்டாக புரிஞ்சு நல்லா செவந்து வாசனை வர வரைக்கும் வறுத்து விடணும். அடுத்தது ஒரு பெரிய வெங்காயம், நல்லா கொஞ்சம் பெரிய பீசஸாகவே ரஃபாக கட் பண்ணிக்கலாங்க. நம்ம ஏன்னா இது வதக்கி அரைக்க தான் போகிறோம். ஸோ கொஞ்சம் பெரிய பீசஸ் அப்படியே கட் பண்ணி போட்டு விட்டுடலாம். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாதிரி வர வரைக்கும் வதக்கி விடணும். அடுத்தது இதில் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 இன்ச்சு பீஸ் இஞ்சியை போட்டு விட்டு கூடவே 4 வரமிளகாய் காரத்துக்கு வேண்டி, நல்ல கலருக்கு வேண்டி 3 காஷ்மீரி சில்லி சேர்த்தாச்சு. இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுறலாங்க. மிளகாய் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பட் இந்த சட்னி கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை கொஞ்சம் பெரிய பீசஸாகவே கட் பண்ணி போட்டு விட்டுறலாம். கூடவே ஒரு சின்ன பீஸ் புளி, இதெல்லாம் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி விடணும். தக்காளி புளியெல்லாம் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதங்கணும். தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி வச்சு நல்லா 1-2 நிமிஷம் குக் பண்ணால் போதும். சீக்கிரமாக தக்காளி நல்லா சாஃப்டாக மசிஞ்சு வெந்துடும். ஒரு 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணினதில் தக்காளி பாருங்கள் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் சேர்க்கிறோம். நல்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை போட்டு விட்டுறலாங்க. பொட்டுக்கடலை போட்டு விட்டுட்டு ஒன்றும் கிளறெல்லாம் வேண்டாம், அது அப்படியே இருக்கட்டும். நம்ம வதக்கி வச்ச பொருட்களெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு விட்டுறலாம். நம்ம ஏற்கனவே உப்பெல்லாம் சேர்த்தாச்சு, வதக்கும் போது உப்பு சேர்த்தாச்சு. ஸோ இப்போ ஒன்றும் சேர்க்க வேண்டாம். ஜஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு சட்னி உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அரைச்சிக்கணும். அரைச்சாச்சு பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும். அவ்வளோதான். நல்லா கமகமன்னு வாசனையோட சட்னி ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தாளிப்பு சேர்த்துக்கிட்டோம்னா இன்னுமே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது. ஸோ இப்போ நல்ல ஒரு தாளிப்பு ஆட் பண்ணிடலாம். இங்கே தாளிப்பு கரண்டியில் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கிறேன். ஆயில் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். அவ்வளோதான், தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த தாளிப்பு எடுத்து நம்ம சட்னி மேலே போட்டு விட்டுறலாம். அங்கே நல்ல சுவையான ஹோட்டல் ஸ்டைல் கார சட்னி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. நல்ல சுட இட்லிக்கு இந்த கார சட்னி ரொம்ப நல்லா பொருத்தமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே சமயம் நல்ல சுட தோசை, உப்புமா, பொங்கல், பணியாரம்னு எந்த விதமான டிஃபன் வெரைட்டிஸ் கூடவும் ரொம்ப நல்ல பொருத்தமாக இருக்குங்க. ஒரு சிம்பிளான ரெசிபி இது. ரொம்ப ஈஸி அண்ட் குயிக்காக செஞ்சிடலாம். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதாசmayalarai சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.